ரசூலுல்லாஹ், அல்லாஹுடைய தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த மாதத்திலும் நோன்பு வைக்காத நஃபிலான சுன்னத்தான நோன்புகள் நீங்க வைக்காத அளவிற்கு இந்த ஷாபானுடைய மாதத்திலே அதிகமாக நோன்புகளை நீங்கள் வைக்கிறீர்களே, காரணம் என்ன என்பதாக சஹாபாக்கள் நபியரிடத்திலே கேட்டார்கள். இப்போ நபி அவங்க சொன்னாங்க, இந்த ஷாபானுடைய மாதம் இருக்கிறதே, இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான் இந்த ஒரு வருடத்தில் நாம் செய்த நன்மை தீமையின் பட்டோலை அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது. இந்த ஒரு வருஷம் நான் என்ன நன்மையெல்லாம் செஞ்சிருக்கிறேன், இந்த ஒரு வருஷம் நான் என்ன பாவமெல்லாம் செஞ்சிருக்கிறேன் அப்படின்ற பட்டோலை அல்லாஹ்விடத்துல ஷாபானுடைய மாதத்தில் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது, அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது. அது அல்லாஹ்விடத்துல சமர்ப்பிக்கப்படும் போது நான் நோன்பாளியாக இருக்கணும், நான் ஒரு இபாதத்தை செய்தவனாக இருக்க வேண்டும் என்பதாக நான் ஆசைப்படுகிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்குரி கடனில் கண்ணியமிக்கவர்களே, ஆக அல்லாஹ்விடத்திலே நமது அமல்கள் சமர்ப்பிக்கப்படக்கூடிய மாதமாக இந்த ஷாபானுடைய மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதத்திலே நாம் அதிகமான அமல்களை செய்ய வேண்டும். ரமலானுக்கு முன்பதாக தயாரிப்புகளை செய்ய வேண்டும். அதிகமாக குர்ஆன் ஓதுவதிலே ஈடுபடுவது, அதிகமாக தான தர்மங்களை கொடுத்து வருவது, அதிகமாக நம்மால் இயன்ற அளவு நோன்பு நோற்பதிலே நாம் இந்த மாதத்தை கடத்தியாக வேண்டும். நாம் இந்த மாதத்திலே அமல் செய்ய பழக வேண்டும். அதற்கு முன்பதாக ரமலானிற்கு தயாரிப்பு செய்யும் விதமாக இந்த அமல்களை எல்லாம் சிறுக 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 நாம் செய்து பழக்கப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். உலமாக்கள் கூறி காட்டுவார்கள், சஹாபாக்களும் சரி, பிறகு வந்த தாபியீன்களும் சரி, இந்த மாதத்தை குர்ஆன் ஓதக்கூடிய மாதம் என்பதாக குறிப்பிடுவார்கள். ஷஹருல் குர்ஆ, ஷஹருல் குர்ஆ என்பதாக குறிப்பிடுவார்கள். காரணம், அவர்கள் அதிகமாக இந்த குர்ஆன் ஓதுவதிலே இந்த ஷாபானுடைய மாதத்தில் கழித்துக் கொண்டே இருப்பார்கள் என்பதாக கூறி காட்டுகிறார்கள். கண்ணியமிக்கவர்களே, ஆக நாம் இந்த மாதத்தில் அதிகமாக அமல்களை செய்ய வேண்டும். நஃபிலான சுன்னத்தான அமல்களை செய்ய வேண்டும். உலமாக்கள் கூறி காட்டுவார்கள், எப்படி பரலான தொழுகைக்கு அல்லாஹ் தஆலா முன் சுன்னத் பின் சுன்னத் என்பதாக இபாதத்துகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். முன் சுன்னத் இருக்கு, ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன் சுன்னத் இருக்கு, லுஹருடைய தொழுகைக்கு முன் சுன்னத்தும் இருக்கு, பின் சுன்னத்தும் இருக்கு. இப்படி ஃபர்லான தொழுகைகளுக்கு முன் பின் சுன்னத்துகள் இருப்பதை போன்று ரமலானுக்கும் முன்பின் சுன்னத்துகள் இருக்கிறது. ரமலானுடைய நோம்பிற்கும் முன்பின் சுன்னத்து இருக்கு. முன்னாடி சுன்னத் என்ன? ஷாபானுடைய மாதத்தில் நாம் நோன்பு வைப்பது, நம்மால் முடிந்தவரை நோன்பு வைப்பது. பின் சுன்னத் என்ன? ஷவ்வாலுடைய மாதத்தின் 6 நோன்புகளை நோற்பது. இது பின் சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நோன்பின் மூலமாக ஃபரலான இபாதத்துகளிலே நாம் செய்யக்கூடிய குறைகளை அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறான். அதிலே ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தவறுகளுக்கு பரிகாரமாக இந்த நஃபிலான நோன்புகள் அமைந்து விடுகிறது என்பதாக உலமாக்கள் நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறார்கள். கண்ணியமிக்கவர்களே, அப்ப அப்படிப்பட்ட ஒரு சிறந்த உயர்ந்தரமான மாதமாக இருக்கிறது ஷாபானுடைய மாதம்.